கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜேசி டிவியின் வழியாக நாம் தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கூடி ஆராதித்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1 மணி நேரம் நீங்கள் எங்களோட கூட இணைந்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ள ஆயத்தமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். 1 மணி நேரம் கர்த்தரின் மகிமையை காண்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரம் மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற ஒரு நேரமாய் இருக்கிறபடினாலே நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவோம். உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏன்னா ரொம்ப நல்லவருங்க. சரியா? அப்படியே அவரை ஆராதிப்போம், பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உன் ஜனங்களை நடத்தி சென்று நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், சர்வ வல்லவராய் இருக்கிறார். நல்ல தேவனாக இருந்து அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடினால நீங்க தைரியமாய் கர்த்தரை ஆராதியுங்கள். தேவ சமூகத்தில் மகிழ்ந்து கரங்களை தட்டி எங்களோடு கூட இணைந்து நீங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாள் உன் ஜனங்களை போஷித்தீரே.
உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. வனாந்தரத்தின் பாதையிலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசித்தார், போஷித்தார். அவரை போல நம்மளை நேசித்து போஷிக்குவதற்கு இந்த உலகத்துல எந்த மனுஷராலும் முடியாதுங்க. அவர் ஒருவரை வனாந்தர பாதையில் நம்மை போஷிக்கிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர் என்று ஆண்டவருடைய அந்த மகிமையை நம்ம எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா? எல்லா உற்சாகமை கைகளை தட்டி நீங்கள் பாடுங்கள். ஆமென் ஜீசஸ். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையினில் பிளந்து உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்த நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்கிற தேவனாக நீங்க இருக்கிறீங்க. நம்முடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். எத்தனை பெரிய போராட்டங்களாக இருந்தாலும் மழைகளை பெயர்க்கத்தக்கதாக தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் தேவனாகிய கர்த்தருடைய சகல விதமான அற்புதங்களை காணும்படியாய் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வரிகளை பாடுங்க. தேவன் மீது விசுவாசம் வைத்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி நீங்க பாடியே இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அப்படியே மகிழ்ந்து நம்ம பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி. ஓ ஜீசஸ். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்கின்றீ. உந்தன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்கின்றீ. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லார் கைகளை தட்டி. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஜீசஸ். இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நல்ல உற்சாகமாய் நம் தேவ சமூகத்தில் பாடி மகிழ்வோம். அவர் நல்லவர். அவர் இருக்கின்ற பொழுது சோர்வுகள் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எஸ் ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியோடு கூட எங்களோடு இணைந்து நீங்கள் பாடுங்கள். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக.
போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில ஆமென் ஜீசஸ் நாங்க சோர்ந்து போவதில்லை. மீன்மாய் சொல்லுவோம், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்ல கைகளை தட்டி சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே அப்படியே உணர்ந்து உற்சாகமாய் நாம் பாடுவோம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. ஓ சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்ல உற்சாகமாய் அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே என்று சொல்லி நல்ல எங்களோடு கூட இணைந்து கரங்களை தட்டி மகிழ்ந்து நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள். அவர் நல்லவர், அதிசய தேவனாய் இருக்கிறபடியினாலே உற்சாகமாய் அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. ஓ அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தான் ஆண்டவரே, தாங்கும் சுமைதாங்கி தேவனாய கர்த்தர் நீங்களாய் இருக்கிறபடியினால உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் தேவ சமூகத்தில் சொல்லுங்க. என் தாய் தகப்பனெல்லாம் நீங்களாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நல்ல உற்சாகமாய் மகிழ்ந்து நீங்கள் பாடுங்கள். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறபடியினாலே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. ஓ தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசை எல்லாம் நீங்க தானே. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அப்படியே பாடி ஆண்டவரை ஆராதிங்க. என் தேவனாகிய கர்த்தர் அழகாய் அழகாய் எனக்கு வெளிப்படுகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள். நீர் எனக்கு அழகும் ஓ ஆலோசனை தேவனுமாய் இருக்கிறபடியினால என் ஆசையாய் நான் உம்மை தொடுகிறேன் ஐயா, என் ஆசையை நீங்க தான் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே ஒப்பிக்கொட்டுங்கள். எல்லாரும் துதித்து எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. ஓ எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளைக்கும் வெளிச்சமே ஆண்டவரை நீங்கப்பா, ரட்சிப்பின் தேவன் நீங்க. நீங்க சொல்லுங்க ஆண்டவரை நோக்கி, எனக்கு இருள் நீக்கும் வெளிச்சமாய் நீர் இருந்து என்னை ரட்சிக்கின்ற தேவனாய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் உணர்ந்து அப்படியே நீங்க பாடுங்க ஆண்டவருடைய நாமத்தை. உற்சாகமாய் எனக்கு அழகெல்லாம் நீங்க, ரட்சிப்பின் தேவன் நீங்க
தானே. ஓ இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா. எனக்குள் வாழ்பவரும் என் ஆண்டவர் நீங்களா இருக்கிறபடினால உண்மையே நான் துதிப்பேன், உண்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்குள் நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கைகளை தட்டி சொல்லுங்க, இயேசு இருக்கையில. ஆமென் ஜீசஸ். எல்லாரும் நாங்க சோர்ந்து போவதில்லை. சூப்பருங்க. தேவன் நல்லவராய் இருக்கிறார். அப்படி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போமா. தேவ நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய வல்லமையில கரம் நம்மை ஆசீர்வதிக்கின்றபடியினால அப்படியே தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் அவரை ஆராதித்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தரை நாமம் மகிமைப்படும்படியாகவே தேவன் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் கம்பீரித்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி தேவனை கம்பீரமாய் பாடி ஆராதிக்கும்படியாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவரை மகிமைப்படுத்த தேவ கிருபை நம்மை தாங்குகிறபடியினால நீங்க தளர்ந்து போயிடாதீங்க. ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். நீ துதிக்கின்ற துதி இன்றைக்கு உனக்கு அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறபடியினால இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல எல்லாரும் ஒருமனப்படுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிப்பின் நாளாய் தேவன் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். எந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அதிலே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறபடினால தைரியமாய் பாடுங்கள், மகிழ்ந்து நீங்க பாடுங்க. ஆண்டவர் கம்பீரமாய் 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 மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதியில் வரும்படியாய் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறாருங்க. சூப்பர்லாங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு தேவ சமூகத்தில் நாம் அவரையே நாடி வரும்படியாய் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிற அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குங்க. அவருடைய சந்நிதியில் ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ந்து கழிகூறும்படியாய் தேவனை கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க துதிக்க முடியாமல் இருக்கலாம், உங்கள் ஆண்டோடைய கரத்தில் அப்படியே விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே நீ நிரப்புங்க, ஆண்டவரே என் மேல உடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, உடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்மை துதிப்பதற்கு ஒரு பலன் எனக்கு தேவை ஆண்டவரே என்று சொல்லி சில நிமிடங்கள் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் துதிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். என் ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசித்தவர்களாய் ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எல்லாரும் இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சேர்ந்து என்ன நடந்தாலும் நன்றி அப்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி
இடைவிட நன்றி உமக்குத்தானே. சொல்லுங்க, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், இந்த நேர் ஒரு அபிஷேகத்தை நேர, ஒரு வல்லமை நேரமாய் இருக்கிறபடினால நீங்கள் மீண்டுமாய் சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவ உமக்குத்தானே. அப்பாவை நோக்கி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இந்த ஆராதனை வேளையில ஒரு அதிசயம், ஒரு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல அவர் இறங்கி வந்திருக்கிறபடினால அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க கலங்காதபடிக்கு சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நான் ஆராதிக்கிறேன். கட்டுகள் உடைவதாக, பலவீனங்கள் மாறுவதாக என்ற சிந்தனையோடு கர்த்தரை நீங்கள் ஆராதித்து பாருங்களேன். பவுலும் சீலாவும் துதித்து ஆராதித்த பொழுது கட்டுகள் உடைந்ததல்லவா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த கட்டுகள் உடைகிற நேரமாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீ துதிக்கிற துதியிலே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்திலே உன் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை காணும்படியாய் தேவனுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இடைவிடா நன்றி ஆண்டவரே, உமக்கு நான் செலுத்துகிறேன். இணையில்லை தேவனாய் கர்த்தரே, விசுவாசித்து நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. மீண்டுமா இந்த வார்த்தை சொல்லுங்களேன், என்ன நடந்தாலும் என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறையா. ஓ, யார் கைவிட்டாலே நீர் என் கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லி மீண்டுமாய் விசுவாசித்த அந்த வார்த்தை அப்படியே உணர்ந்து பாடுங்களேன். யார் கைவிட்டால் உணர்ந்து சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டால் சூப்பர்ங்க, நன்றி ஆமென். நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. மீண்டுமாய் இடைவிட நன்றி உமக்குத்தானே. நீ பயப்படாத, தேவனாகிய கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படியாய் உன் அருகிலே உன்னை தட்டி கொண்டிருக்கிறார். மகளே நீ கலங்காதே, மகனே நீ கலங்காதே, உனக்கு நன்மை செய்யும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறபடினாலே அப்படியே விட்டு கொடுங்க, எல்லாரும் விட்டு கொடுங்க, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கல்ல, ஆண்டவரே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்படியே மீண்டுமாய் இடைவிடா எல்லாரும் சொல்லுங்க. ஓ என் ஆண்டவர் சூப்பர். அந்த மகிமை நான் பார்க்கிறேன். உங்க மேல தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரின் ஆவியின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க ஆவியில ஒரு விடுதலை நான் உணர்கிறேன். ஆவியிலே உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். உன் துன்ப கலசங்கள் மாறுகிறது. இதுவரைக்கும் உன்னோடு போராடினவர்களே நீ காணாதபடிக்கு இன்றைக்கு தேவன் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காண்கிற எகிப்தினை ஒரு நாள் காணாதபடிக்கு கர்த்தர் உனக்கு அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு அதிசயங்களை காண பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே என் பிள்ளையே நீ பயப்படாத, நீ பயப்படாத. கர்த்தரின் வல்லமை உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ கலங்காத. இன்றைக்கு உனக்கு ஒரு ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு ஒரு அதிசயத்தின் நாள், உன் வேதனைகள் நீங்கும் நாள். கர்த்தர் உனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறபடினாலே நீ அப்படியே மகிழ்ந்து மாத்திரம் பாடிக்கொண்டே இரு, கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு. இடைவிடா நன்றி உமக்கு செலுத்துகிறேன் என்று சொல்லி அப்படி மீண்டுமாய் இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எல்லோரும் இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி ஓ சூப்பர், நம்மை தேடி வந்த தெய்வம். ஆமென்.
அப்பா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே சொல்லுங்க இடைவிடா நன்றி உமக்குத்தானே ஓஹோ இணையில்லா தேவன் உமக்குத்தானே மீண்டுமாய் இடைவிடா நன்றி உமக்குத்தானே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணையில்லா தேவன் உமக்குத்தானே எல்லோரும் இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே மீண்டும் சொல்லுங்க இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா சொல்லுங்க நிரந்தர மானீரே நன்றி ஐயா எல்லோரும் நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தர மானீரே நன்றி ஐயா இதை மீண்டுமாய் நிம்மதி தந்தீரே எல்லார் ஆவியிலோ நிரந்தர மானீரே நன்றி சொல்லி பாருங்களே நிம்மதி தந்தி விட்டுறாதீங்க ஆண்டவர் உயர்த்துவதை விட்டுறாதீங்க ஓ நிரந்தர மானீரே நன்றி மீண்டுமா நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா எல்லோரும் நிரந்தர மானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவீடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே சொல்லுங்க இறைவீடா உமக்குத்தானே அவர் நல்லவருங்க அவர் நல்லவர் இடைவீடா அப்படியே ஒரு ஆராதிங்க எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு அருமையான தேவ முடிந்தால் முழங்கால் படிட்டு கர்த்தரை அப்படியே நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா இப்பொழுது பிரசன்னம் என் மீது இறங்கி வருவதாக என் கட்டுகள் உடைவதாக இந்த ஆராதனை வேளையில மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்கிற வேளையில இன்றைக்கு எனக்கு ஒரு மகிமை உண்டாகட்டும் சொல்லுங்களேன் என் தடைகள் உடைக்கப்படுவதாக எல்லா எரிக்கோங்கள் நிர்மூலமாவதாக நீ கலங்காத நீ பயப்படாத உன் தக்க நாட்கள் முடியும்படியாய் கர்த்தர் உன்னோடு இன்னைக்கு அசை வாடி கொண்டிருக்கிறார் உன் பிள்ளை குறித்த உண்டான கலக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது உன் பிள்ளை ஒளிமுறை கண்ணுகளை போல உன் பந்தியை சுற்றிலும் அமர்ந்திருப்பார்கள் ஒரு நாள் கர்த்தரின் வாக்குத்தத்தம் மாறாததா இருக்கிறபடினாலே உன் பிள்ளை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா உன் பிள்ளையினுடைய வாழ்வு சுகமா இருக்கும் நீடித்த நாட்களினால் கர்த்தர் உன் பிள்ளையை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார் நீ தைரியமா சொல் ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே என்னை பலப்படுத்துகிறவரே இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒரு மனமே சொல்லுங்கள ஆவியில துதித்துக் கொண்டிருங்க கர்த்தரின் வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த ஆராதனை வேளையில தேவ பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு ஒரு விடுதலை உனக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது எல்லா சத்துருகளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே நீ கலங்காத நீ பயப்படாத இன்றைக்கு அந்த வல்லமை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில் வல்லமை தரித்துக்கொள் இப்பொழுது அந்த வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது நீ பயந்த நாட்களுக்கு ஒரு முடிவு வருகிறது பிள்ளையே உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து ஓ மலையில் மேல் இருக்கிற பட்டணங்களை போல உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஒரு நாளும் மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது என்பது போல உன் வாழ்வு மறைந்திருக்க முடியாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடியினால நீ கலங்காத அப்படி மீண்டுமா இந்த வரிகளை மட்டும் அப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க இடைவிடா 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 நன்றி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஐயா நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படியே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இன்றைக்கு நான் துதிக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கு ஒரு மகிமையான விடுதலை தருகிறீர் அல்லவா உம்மை உயர்த்துகிற இந்த நேரத்தை எனக்கு தந்தேன் தேவனாகிய கர்த்தாவே சூப்பர் இடைவிட நன்றி உமக்குத்தானே எல்லாரும் இணையில்லா தேவன் உமக்குத்தானே சொல்லுங்க இடைவிட நன்றி
உமக்கு தானே. சூப்பருங்க. அந்த கிருபை உங்க மேல இறங்கி இருக்கு. நான் பார்க்கிறேன். கர்த்தர் வல்லமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் மூடிக்கொண்டிருக்கிறது. ஓ, இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலுமாய் தேவ மகிமை மூடி இருந்தது போல இன்றைக்கு உன்னை சுற்றிலுமாய் கர்த்தருடைய வல்லமை மூடி இருக்கிறபடினால நீ கலங்காதபடிக்கு சொல்லு. ஓஹோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த கிருபை பாருங்கள். இடைவீட நன்றி உமக்கு தான். என்னங்க இதுக்கு மேல வேணும்? கர்த்தருடைய அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. இதை விட மேலான ஒரு காரியம் நமக்கு வேணுமா? அந்த பிரசன்னத்தை நீங்க உணர்றீங்களே, அந்த பிரசன்னத்தை நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இனி எந்த சத்துரு உனக்கு எதிராக எழுமி நிற்க முடியாது. உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் நிர்மூலமாவதை காண்பாய். உனக்கு எதிரான நாவுகளை குற்றப்படுத்தும்படியாய் உன் நாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் துக்க நாட்கள் இன்றைக்கு முடிவடைகிறது. கரிமன் தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை வேளையில உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறபடினாலே நீ மகிழ்ந்து களி கூறு, நீ மகிழ்ந்து களி கூறு. ஆவில நிரம்பி எல்லாம் நீங்க அப்படியே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. ஒரு வல்லமை நிரப்பி கொண்டிருக்கிறது, ஒரு பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ கிருபை ராகா தளிமா தலகன ரசபோ. சொல்லுங்க. இடைவீட நன்றி உமக்கு தானே. இணையில் தேவன் உமக்கு தானே. கண்களை மூடி அப்பா கிட்ட சொல்லுங்க. என்னை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. என்னை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தால் என்னை மூடினவரே, இன்றைக்கு என் கட்டுகளை உடைத்து என்னை பலப்படுத்தினேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டவரை அப்படியே துதிங்களே. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் துதிங்க, எல்லாரும் ஆவியில துதிங்க. இந்த ஜெப நேரத்தில் பங்கு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒரு மகிமையை, ஒரு விடுதலையை நிச்சயமாய் காணும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்திருக்கிறபடினாலே நன்றி செலுத்துங்க. ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஜீசஸ். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சூப்பருங்க. தேவன் நல்லவர். அந்த பிரசன்னம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க நமக்கு முக்கியம். தேவ சமூகம் நமது அந்தரங்கமாய் மாறிச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். தேவ மகிமை வெளியரங்கமாய் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் நடந்து போகிற பாதைகளிலே நிச்சயமாய் நன்மைகள் உண்டாகும்படியாகவே கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலான காரியங்களை சரிப்படுத்தி உங்களை ஜெயமெடுக்க வைக்கிறவராயிருக்கிறார். கலங்காதீங்க. ஆராதித்திருக்கிறவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டிருக்கிறீர்கள், கண்டு கொண்டும் இருப்பீர்கள். தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள், விட்டுறாதீங்க. உலகமாயிரம் சொல்லும், தேவனுடைய சமூகத்தை விட்டுறாதீங்க, தேவனோடு உறவாடுறதை விட்டுறாதீங்க. ஆராதித்து கொண்டே இருங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிங்க, பாடி ஆராதிங்க. கவலைப்படாதீங்க. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து தேவ சமூகத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஒரு மனமாய் நீ கர்த்தருடைய வல்லமையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜேசி டிவி இந்த ஒரு மணி நேரம் இயேசுவின் பாதத்தில் என்று சொல்லி ஒரு நேரத்தை ஒழுங்குபடுத்த தேவன் கிருபை கொடுத்து இருக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? இந்த ஒரு மணி நேரம் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்பினபடினாலே இந்த நேரம் நமக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பயப்படாதபடிக்கு தேவ சமூகத்தில் தொடர்ந்து நீங்கள் அமர்ந்திருங்கள், வார்த்தைகளை கவனியுங்கள். சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறபடினால தைரியமாய் நீங்கள் தேவனிடத்தில் அமர்ந்திருங்கள். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவனிடத்தில் வருகிற பொழுது தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் அவர் உண்டு என்றும், அவரை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் கைமாறு அளிக்கிறார் என்றும், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறாருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை,
யாத்ராகமம் 24 அதிகாரம் 12 வசனம். யாத்ராகமம் 24 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து இங்கேயே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க. ரொம்ப அழகாய் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக அழைப்பு பெற்ற மோசே தேவ சத்தத்தை கேட்டு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை மீட்டுக்கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் ஜனங்களை அதிசய விதமாய் அவர் வழி நடத்தி வருகிறாருங்க. இங்கே பாருங்கள், அந்த நேரங்களிலே தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வா என்று சொல்லுகிறார். நம்பர் 1, அவர் ஏறி வர சொல்லுகிறார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. ஆண்டவர் ரொம்ப அழகாய் பேசுகிறார். நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வா, என்னிடத்திற்கு ஏறி வா. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நீ அங்கேயே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்னோட கூட தங்கியிரு, என் சமூகத்தில் தங்கியிரு என்று ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா, நீ என்னோட தங்கி இருக்கின்ற பொழுது நான் உன்னையும் இந்த ஜனங்களையும் நான் எப்படி நடத்த போகிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2 காரியங்களை இந்த வசனத்தில் நாம் தியானிக்க போகிறோங்க. நம்பர் 1, தேவனிடத்தில் ஏறி வருகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நல்லா கவனிங்களேன். எப்போ ஒரு மனுஷன் சோர்ந்து போறான் அப்படின்னா, இந்த உலகத்தோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சோர்ந்து போகிறாங்க. இன்னைக்கு சாத்தான் தந்திரமாய் ஜனங்களை எப்படி வழி நடத்துறான் அப்படின்னா, உன் பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, உன் சொந்தக்காரனை பாரு, அவன் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. நீலாம் வேலை பார்த்து ஒண்ணுமே சேர்க்கலையே, உன் கூட இருக்கிறவன் எப்படி மேலே வந்துட்டான் பாரு என்றெல்லாம் சொல்லி உலகத்தை சுத்தி 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 காண்பித்து நம்முடைய இருதயத்தை சோர்வடைய செய்வது அது சத்துருவின் தந்திரமாய் இருக்கிறது. நம்ம அதில் தான் மாட்டிக்கொள்ளுகிறோம். அநேக நேரங்களில் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அநேக இடங்களில் கண்ணிகளிலே சிக்கி நம்முடைய வாழ்வு சின்ன பின்னம் ஆகிறதை நாம் பார்க்க முடிகிறதுங்க. நான் சொல்றேன், உலகம் 1000 வழிகளை நமக்கு காண்பிக்கலாம், ஆனால் என் வழி நீங்க ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. அது தேவனுடைய திட்டத்திற்கு நேராய் நான் ஏறி செல்லுவதுங்க. நீங்க நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. உலகம் 1000 வழிகளை நமக்கு காண்பிக்கலாம், ஆனால் நமக்கு இருக்கிற வழி இருக்கு பாருங்களேன், அது நீங்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழியைத்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது தேவ சமூகத்தில் தேவ திட்டத்திற்கு நேராக நாம் ஏறிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மலையின் மேல் ஏறி வா, பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். என கர்த்தருடைய திட்டம் ஏதும் ரொம்ப அழகாய் சொல்லுகிறதுங்க. ஏசாயா 55 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் சூப்பர் அப்படிங்கிறாருங்க ஆண்டவர். சூப்பர் நேச்சுரல் காட். நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் அவர் பயங்கரமான சூப்பரான உயர்ந்திருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். உயர்வான சிந்தை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். நமக்கு என்ன தேவை அப்படின்னா, உயர்வான எண்ணங்கள் தேவையா இருக்கிறது. இந்த உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சகலம் நமக்கு நெகட்டிவாகத்தான் தோன்றுகிறது, அப்படித்தானே? ஆனால் தேவன் பாருங்கள், நம்மளை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கிறதா? உயர்வானதா இருக்கிறது. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், உயர்வான எண்ணங்கள் உள்ள என்னிடத்திலே நீ ஏறி வா, உன் எண்ணங்கள் என்னை நோக்கி உயர்த்தப்படுவதாக என்று சொல்லி. இது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமாங்க? இந்த வார்த்தையை கொஞ்சம் உள்வாங்கி, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய எண்ணத்தை போல மாறணுமாங்க. நம்முடைய எண்ணங்கள், ஏன்னா நமக்கு சரி என்று படுகிற அனைத்தும் நமக்கு எதிராக மாறும். நம்முடைய வழிகள் எல்லாம் நமக்கு நன்மையை தர முடியாது. நாம் போகிற பாதை நமக்கு ஒருவேளை சரி என்று தோணலாம், இல்லை பலர் சில வழிகளை நமக்கு காண்பித்து கொடுத்து அதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் சஞ்சலமும் தவிப்பும் நம்முடைய வாழ்வை சூழ்ந்து கொள்ளுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, என் நினைவுகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்களுக்கு ஒத்து வராது.
நான் போகிற பாதை தேவனுடைய பாதைக்கு ஒத்து வராது. அதை கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் ஏறி வா, என் சிந்தை இடத்தில் ஏறி வா, நான் நினைத்திருக்கிறபடி உன் நினைவுகளை உயர்த்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நினைத்திருக்கிறபடி வானமளவு யோசிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம் உயர்வானதாய் இருக்கிறது போல நம்முடைய எண்ணங்கள் உயர்வாய் இருக்கும்படியாக தேவன் விரும்பி சொல்லுகிற மோசையை பார்த்து, நீ ஏறி வா மோசே, மேலே ஏறி வா. நம்ம கீழே பார்க்கிறோங்க. விழுந்தவர்களை பார்த்து பயப்படுகிறோம், தோற்று போனவர்களை பார்த்து பயப்படுகிறோம், வியாதிப்பட்டவனை பார்த்து பயப்படுகிறோம். ஒரு வியாதி வந்துட்டுனா, ஐயோ என் குடும்பத்தில் அந்த வியாதி இன்னொருவருக்கு வந்து மரித்து போய்விட்டாரே என்று நினைத்து பயப்படுகிறோம். ஏன் பயம் வருகிறது? நமக்கு கீழான காரியங்களை நோக்கி பார்க்கிறபடியினால, என் எண்ணங்கள் கீழ் நோக்கி போகிறபடியினால பயம் தொற்றிக்கொள்ளுகிறது. அதான் கர்த்தர் சொன்னார், இந்த ஜனத்தோடு நீ இருந்தேனா சரிப்பட்டு வராதப்பா, அந்த ஜனத்தை நடத்துவதற்கு நீ உயரே ஏறி வா. யோசித்து பாருங்களேன், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், நீங்க நல்லா யோசிங்க. உங்கள் கையில் குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எஜமானனா இருந்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ப்ரமோஷனில் போயிருக்கீங்க, அதிகாரிகளாக இருக்கிறவங்க கையில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நெருக்கடிகள், போராட்டங்கள், நிந்தைகள் சூழ்ந்திருந்தாலும் கூட நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க பழகுகிற பொழுது, தேவ திட்டங்களை ஆராய்ந்து பார்க்க பழகுகிற பொழுது, என்னை குறித்து என் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது, சங்கீதம் இவ்வாறு சொல்றார் பாருங்களா, மலைகளை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் அவர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். என்னை உண்டாக்கின தேவனை கர்த்தரை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். சூப்பர்லாங்க. ஏன்னா அந்த ஆண்டவரை சொன்னாருங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது, உன்னை உயர்த்துகிற உயர்வு இருக்கலாம், அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யாராலும் மறைக்க முடியாது உன் வாழ்வை, யாராலும் தடை செய்ய முடியாது உன் உயர்வை என கர்த்தர் உயர்த்துகிறார். ஸோ நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருடைய எண்ணங்களுக்கு நேராய் உயர்த்தப்பட வேண்டும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரோல் மாடல் இயேசுவை தவிர யாருமே கிடையாது. யாரையும் வைக்காதீங்க. நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். ரோல் மாடல் இயேசுவை தவிர யாரையும் வைக்காதீங்க. அவர்தான் உயர்வான எண்ணங்கள் உடையவர், மன்னிக்கும் தன்மை உடையவர், நமக்காய் ரத்தம் சிந்துமனை தன்னை ஒப்படைத்தவர். அதெல்லாம் எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. வீட்டில் யாராவது உங்களை காயப்படுத்தினா மன்னிக்க முடியலையே. ஏன் மன்னிக்க முடியலன்னா, உலகத்தை ஒத்து வாழ்கிறபடினால. நான் ஏன் மன்னிக்கணும்? தேவனோடு உறவாடி அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா இயேசுவின் சாயல், மன்னிக்கின்ற அந்த உயர்வான தன்மை நமக்கு வந்துருங்க. அடுத்தவங்களை மன்னியாமல் இருப்பது அவர்களுக்கு பலவீனம் அல்ல, நமக்கு பலவீனம். நம்முடைய இருதயங்கள் பலவீனப்படும், காயப்படும், சரீரம் சோர்வடையும், மாட்டிக்கொள்வோம். ஒன்றாவது காரியம், நம் எண்ணங்கள் கர்த்தருடைய எண்ணத்தோடு இணைக்கப்பட வேண்டும். புரியுதா? அவர் சாதாரணமானவர் அல்ல, நமக்காக யாவையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆனால் என் எண்ணம் கர்த்தருடைய திட்டத்தோடு இணைக்கப்பட வேண்டும். நம்பர் 2, அந்த வார்த்தை சொல்லுகிறது, என்கிட்ட இருப்பா, அமர்ந்து. யோசித்து பாருங்க, பிரச்சனை வந்தால் நம்ம எங்கே அமர்ந்து இருக்கிறோம்? நாசில் சுவாசமுள்ள மனிதனை தேடி அங்கே போய் அமர்ந்து இருக்கிறோம். சிலர் சினிமாக்களில் அமர்வார்கள், சிலர் மொபைலில் அமர்வார்கள். மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் பார்த்து அமர்ந்து கொள்வார்கள். காயப்பட்ட மனிதனோடு உறவாடி கொண்டு இருப்பார்கள். நன்மை செய்ய தெரியாத மனிதர்களோடு உறவாடி கொண்டு இருப்பாங்க. அங்கே போய் அமர்ந்து பரியாசம் பண்ணி கொண்டும், ஏதோ ஒரு ஜோக்கை கேட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி யாராவது பேச விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டும் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். அநேகர் அப்படித்தான் சந்தோஷத்தை தேடி
சந்தோஷம் இல்லாத இடத்திலே தரித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. மரியாள் இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் திருவாய் திறப்பதை கவனித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பேசட்டும் என் ஆண்டவர், அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் பக்கத்தில் அமர்ந்துட்டாங்க. இயேசுவோடு அமராத அதே வீட்டில் இருந்த மார்த்தாளுடைய இருதயம் கொதிக்கிறது, பிரஷர் ஏறுகிறது, இரத்த கொதிப்பு பயங்கரமா அந்த அம்மாவுக்கு உண்டாகுது. கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாம் வருது அந்த அம்மாவுக்கு. சகோதரி என்னோட கூட வராமல் அவள் எப்படி இயேசுவோடு அமர்ந்திருக்கலாம்? ஏன் அந்த இரத்த கொதிப்பு தெரியுமா? தேவனிடத்தில் அமராதவர்களுக்கு இரத்த கொதிப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிற, மோசே இந்த பயலோ அவ்வளவு உன்னை பாடாப்படுத்திடுவான், அவனை சரி பண்ணணும்னா நீ என் பக்கத்தில் அமர்ந்து இருக்கணும். நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நான் உனக்கு ஜெயம் எடுப்பதற்கு கற்றுக் கொடுப்பேன், என் கற்பனைகளை உனக்கு தாரேன், அதை கொண்டு அந்த ஜனங்களுக்கு கொடு, நீ அவர்களை வழிநடத்த முடியும். குடும்பத்தை வழிநடத்த முடியல, அப்படித்தானே? ஐயா என் மனைவி என்னால் நடத்த முடியல, ஐயா என் பெற்றோர்கள் சொல்றாங்க என் பிள்ளைகளை எங்களால் நடத்த முடியல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போராடாதீங்க. உன் பிள்ளைகளுக்கு நீ ஆலோசனை சொல்வதற்கு முன்பதாய் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்து ஆலோசனை வாங்க பழகி கொள்ள வேண்டும். உன் கணவரிடத்தில் பேசுவதற்கு முன்பதாய் தேவனிடத்தில் பேசி ஆலோசனையை வாங்கிக் கொள்ள வேண்டும். உன் மனைவியிடத்தில் பேசுவதற்கு முன்பதாய் கர்த்தரிடத்தில் உட்காரணும். ஏன்னா யாருக்கிட்ட பேசினாலும் நமக்கு பலன் வேணுங்க. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் நிம்மதி இல்லாமல் போயிருது பாருங்களேன். மனைவிட்ட பேசினா நிம்மதி இல்லை, கணவரிடத்தில் பேசினா நிம்மதி இல்லை, பிள்ளைகளிடத்தில் பேசினா நிம்மதி இல்லை, உறவுகள்கிட்ட பேசினா நிம்மதி இல்லை. ஏதோ ஒன்று நம்மளை அழுத்தி பலவீனப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அப்ப என்ன செய்யலாம்? உயர்வான எண்ணங்கள் உள்ள தேவனை சந்திக்க அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதை நாம் ஆசையாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசையாய் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தேவனுடைய சமூகம் எனக்கு போதுமானதையா. ஏன்னா அங்கிருந்து புறப்படுகிற ஆலோசனை இருக்கு பாருங்களேன், உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. உங்க மனைவிட்ட பேச முடியலையா, தர்க்கம் பண்ணாதீங்க. கணவரிடத்தில் தர்க்கம் பண்ணாதீங்க. உங்களை புரிந்து கொள்ளலையா, விட்டுருங்க. உன் பிள்ளைகளிடத்தில் தர்க்கம் பண்ணாதீங்க. தேவனிடத்தில் போய் அமர்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு அள்ளி அள்ளி ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. என வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேடி வரும்படியாய் தேவன் நமக்கு நன்மை செய்யும்படியாக இருக்கிறவராகவே இருக்கிறார். தேடி வரும், அவர்கிட்ட உட்கார்ந்தா போதும். இந்த வார்த்தை சாதாரண காரியம் இல்லைங்க. நான் உங்களுக்கு அதை தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்பாவின் மடியில், அப்பாவின் சமூகத்தில், அப்பாவினுடைய செட்டைகளுக்குள் அமர்ந்து கொண்டோம் என்றால் தேவனிடத்து புறப்பட்டு வருகிற அந்த ஆசீர்வாதங்கள், ஆலோசனை நித்திய காலமாய் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய எண்ணங்களைப் போல் உயர்வதாக. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவம், அவர் எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் அல்லவா, நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு விளங்க பண்ணுவேன். சூப்பர்லாங்க, எவ்வளோ பெரிய மகிமை பாருங்களேன். இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு புத்தி கம்மி தான். ஆனால் புத்தி உள்ளவர், ஞானம் உள்ளவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாத காரியங்களை உனக்கு நான் காண்பிப்பேன். உன் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை. சில நேரம் நீங்கள் நன்மை செய்தும் கூட ஏன் எனக்கு இவ்வளோ பாடுகள், நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் ஜெபிக்கிற கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது. பாடல், ஆராதனை,
ஜெபிக்கிறது எல்லாம் நல்லது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அமராமல் தேவ சத்தத்தை கேட்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவ சத்தம் கேட்கின்ற அந்த அனுபவம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த பூமியில் நடப்பதற்கு அவருடைய ஆலோசனை தேவை. வெளியே செல்வதற்கு கர்த்தரின் ஆலோசனை தேவை. ஒரு பர்ச்சேஸ் பண்றதற்கு கர்த்தருடைய ஆலோசனை தேவை. இந்த பொருள் வேணுமா வேண்டாமா ஆண்டவரே என்பதற்கு ஆலோசனை நமக்கு தேவை. சில பொருட்களை வாங்குவோம், சமாதானத்தை இழந்துருவோம். பாருங்களேன், ஐயோ தேவையில்லாமல் வீணாக்கிட்டோமோ என்கிற எண்ணம் அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளை வாங்குவதற்கு, திருமண காரியத்தை முடிப்பதற்கு தேவனுடைய ஆலோசனை தேவை. எந்த படிப்பை செலக்ட் பண்ண, எந்த வேலையை செலக்ட் பண்ண, கர்த்தரின் ஆலோசனை தேவை. ஏன் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கே அவருடைய ஆலோசனை தேவை. நம்ம இஷ்டத்துக்கு சுயமாய் அநேக காரியங்களை செய்து கடைசியில் தோற்று போய் விடுகிறோம். ஆனால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நீங்களும் நானும் தோற்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கல, தோற்பதற்காய் நம்மை அழைக்கல, உலகத்தை ஜெயிப்பதற்காய். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொன்னார். என்ன அர்த்தம்? இந்த உலகம் உபத்திரப்படுத்த நினைத்தாலும் உன்னை உபத்திரவத்தில் இருந்து ஜெயிக்க வல்லமையில் தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிருவ. நீ கலங்காத, நீ பயப்படாத. இந்த உபத்திரவம் உன்னை சேதப்படுத்த முடியாதபடிக்கு நீ எழும்புவாய். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை. அவர் ஜெயிச்சார்னா நம்ம யாருங்க? அப்படி பிள்ளை தானே. நம்மளும் ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்க தோற்று போக மாட்டீங்க. ஆனா ஆண்டவர்ட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க, நாள்தோறும் உம்மை நோக்கி உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. அதுக்கு மட்டும் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. மொபைலில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. டிவியில் தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதை ஒதுக்கி வச்சுருங்க. உங்கள் நேரத்தை எதெல்லாம் திருடுகிறதோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, உங்ககிட்ட நான் வார ஆண்டவரே, என்னை பலப்படுத்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை தேசங்களுக்கு மகிமையாய் மாற்றுவீராக. கண்டிப்பாக செய்வாருங்க. நீங்கள் பயப்படாதீங்க. நேரத்தை மட்டும் ஒதுக்கி நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களோடு இணைக்கப்படட்டும். ரெண்டாவது, அவருடைய சமூகத்தில் அமர்வதற்கு பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசி நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நித்திய காலமாய் உங்களோடு பேசுவாருங்க. கலங்காதீங்க. இப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். சில நேரங்களில் சில தடைகள் இருக்கும். நமக்கு ஜெபிக்க நினைப்போம், முடியாது. வேதத்தை தியானிக்க நினைப்ப முடியாது. முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. கண்களை மூடி ஆண்டவர்ட்ட ஒப்புக் கொடுங்க. இந்த தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. ஜபிக்க முடியாதபடிக்கு இருக்கின்ற எல்லா தடைகளும் விலகுவதாக. அப்படி எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஜபிக்க போகிறோம். இந்த 1 மணி நேரமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப நேரம் ஒரு விசேஷித்த நேரமாக இருக்கிறது. நீங்க கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர்ட்ட ஒப்படைங்க. உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க, உங்கள் செயல்களை ஒப்புக்கொடுங்க. நீங்க பயப்படாதிருங்க. அப்படி எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. எல்லாரும் சொல்லுங்க. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாரும் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்படி எல்லாரும் ஒப்பிக்கொடுங்க ஆண்டவரிடத்துல. நாம் ஜெபிக்கின்ற ஒரு நேரமா இருக்கிறது. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. மீனுமா எல்லாம் சொல்லுங்களேன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க
நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்துல அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால சோர்வுகள் நமக்கு வராது இயேசுவின் நாமத்தினால. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, முதலாவது ஒரு காரியத்தை முன்வைத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி ரட்சிப்பின் தேவனுடைய அந்த மகிமை இன்றைக்கு நம்மை நம்முடைய குடும்பத்தை விடுவிக்கும்படியாக ஆண்டோடைய கரத்தில் எல்லாரும் ஒப்புக்கொள்ளுங்கள். எத்தனையோ காரியங்கள் நம்ம தடையாக இருக்கிறது. முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்வதற்கு இருக்கின்ற தடைகள் விலகும்படியாக இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒப்புக்கொள்ளுங்க ஆண்டவர் இடத்துல. ஐயா, நான் ஜெபிக்க நினைக்கிற முடியல, ஏதோ ஒரு சோர்வினை ஜெபிக்க தடை செய்கிறது. வேத வசனத்தை தியானிக்க முடியல, வேதத்தின் மீது பிரியமாய் இருக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. சில நேரங்களில் சந்தேகங்கள் வந்து விடுகிறது, அநேகர் குழப்புகிறார்கள். அந்த குழப்பத்தினுடைய வார்த்தைகள் தேவ சமூகத்தை நெருங்க விடாதபடிக்கு என்னை பின்வாங்க செய்கிறது அல்லவா என்றெல்லாம் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் எல்லாரும் ஒப்பிக்கொடுங்க. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க விட முடியாதபடிக்கு, இந்த இடத்துல ஜெபிக்க கூடாதபடிக்கு உங்க வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை எதிர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோங்க. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. ஐயா, குடும்ப ஜெபம் பண்ண முடியல ஆண்டவரே, குடும்பமாய் ஜெபிக்க நினைக்கிற தடைகள் வருகிறது, சண்டைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, உண்மையை நோக்கி பார்ப்பதற்கு எத்தனையோ விதமான சூழ்நிலையில் எதிராக இருக்கிறது. பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தை சொல்லுங்க. நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்கணும், ஆண்டவர் வேதத்தை தியானிக்கிற பிள்ளையாய் நான் மாறணும், வேதத்தோடு கூட இணைந்து உம்மோடு அமர்ந்திருக்கிற அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இதற்கு எதிராய் போராடுகிற எல்லா கிரியையும் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தை சொல்லுங்களேன். அப்படி நீங்க எல்லாரும் அர்ப்பணிங்க உங்களை. அப்படி ஆண்டவரே, என்னை அதிசயமாய் நடத்துகிறவரே, முடிந்தால் உங்களை தலையில கை வைத்துக் கொள்ளுங்க. என்ன ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஜெபத்திற்கு தடையை கொண்டு வருகிற பொல்லாத பலவீனங்களை வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால நீங்க அப்படியே ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சமூகத்தை சார்ந்து கொள்ள முடியாதபடிக்கு எங்களோடு போராடுகிற பொல்லாத பலவீனங்கள், ஜெபிக்க முடியாதபடிக்கு போராடுகிற பொல்லாத பலவீனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக, இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. கர்த்தரின் வல்லமை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக இருக்கிறபடினாலே நீங்க சொல்லுங்க, எங்கள் ஜெபத்திற்கு தடையை உண்டு பண்ணுகிற எல்லா விசுவாச வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ரீகாந்தா லகன்னா ரீபாந்தாரப எல்லாருடைய ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் நீ ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. நாங்க ஜெபிக்க நினைக்கிறான முடியல. சில நேரம் சரீரமே தடையா இருக்கிறது, சில நேரம் குடும்பம் தடையா இருக்கிறது, எங்க வேலைகள் தடையா இருக்கிறது ஐயா, எங்கள் சிந்தைகள் தடையா இருக்கிறது. நாங்க பலவீனப்பட்டு படுத்து எழும்ப முடியல ஆண்டவரே. அதிகாலை ஜெபம் ஜெபிக்க முடியல, குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்க முடியல. ஏதோ ஒன்று எங்களை தடை செய்கிறது ஐயா. இன்றைக்கு ஒரு விடுதலை தேவை, ஜெபத்திலே ஒரு மகிமை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிற வல்லம் எனக்கு தேவை. கேளுங்க ஆண்டவரிடத்துல. துதிக்கிற வல்லம் எனக்கு தேவை, வேதத்தை தியானிக்கிற கிருபை எனக்கு தேவை, சத்தியத்தை அறிகிற அந்த அறிவு ஆண்டவரை இன்றைக்கு நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதற்கு தடையை உண்டு பண்ணி எங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கேளு, 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 ஆண்டவரிடத்தில் கேளு. இன்றைக்கு ஒரு மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா ஏது முக்கியமான ஜெப குறிப்பா வைத்தோம் என்றால் அநேகர் சஃபர் ஆகிறத பார்க்க முடிகிறதுங்க. கர்த்தருடைய சமூகத்தை நெருங்க முடியாதபடிக்கு போராட்டம், தேவனோடு உறவாட முடியாதபடிக்கு போராட்டம். பூமியில் இருக்கிற காரியங்கள் மீது அக்கறை உள்ளவர்களாய், நாட்டமுள்ளவர்களை பிசாசுகளை திருப்பி விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு நேரத்தை திருடுகிறோம். பாருங்களேன், இன்னைக்கு எல்லா தடைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. நேரத்தை கர்த்தர் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள சொல்லுகிற நேரம். நீ கலங்காத, எல்லா தடைகளும் விட்டு வெளியேறுகிறது. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்த, ரட்சிக்கப்பட்ட புதில உன் இருதயம் மகிழ்ந்திருந்தது. நாட்கள் செல்ல செல்ல சோர்ந்து கடவுளுக்கு ஒண்ணுமே செய்யலை என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளையே, கர்த்தரை தொட்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை தேவன் தரும்படியாய் உனக்குள் தேவனுடைய விசுவாசம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ பெற்றுக்கொள் இந்த வல்லமையை, நீ பெற்றுக்கொள் இந்த வார்த்தையை. கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ விழுந்ததற்கு என்ன நோக்கம் அதை ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் எழும்புவேன் என்று சொல்லி நீ தேவனோடு கூட உறவாட ஒப்புக்கொடு. நேரத்தை வீணாக்கி நான் சொல்றேன், அநேகர் பரியாசம் அந்த கூட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தை
நம்ம என்கரேஜ் பண்ணி அந்த வார்த்தைகளை கேட்கிறோம் பாருங்களேன், அதை சாத்தானி தந்துரும். யார் யாரை குறை சொல்லுகிறார்கள், எந்த ஊழியக்காரன் எந்த மனுஷன் குறை சொல்றா, உட்காந்து டேஸ்ட் என்று சொல்லி நியாயம் தீர்க்கிறோம் பாருங்களேன். இந்த பொல்லாத கிரியைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால நீங்க ஒப்புக்கொடுங்க. நாம் நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது. நம்மையே நாம் நிதானிக்காமல் அடுத்த நிதானித்து ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. நாம் உயர்வதற்கு ஒரே ஒரு வழி, மோசே அழைத்து ஆண்டவர் சொன்னார்கள், என் சமூகத்தில் அமர்ந்திரு. நீ ஆண்டவரத்தில் அமர்ந்துக்கொள், நீ எழும்பு. தேவையில்லாத சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத வார்த்தைகளுக்கு நேராய் திரும்பாத. யார் யாரை பத்தி குறை சொன்னாலும் நீ உட்கார்ந்து அதை இன்ட்ரெஸ்டா பார்க்காத. எல்லா தடைகள் வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தில். அந்த ஆவி வெளியேறுவதாக. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள். நம்மை அறியாமலே அதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஒரு மனுஷன் சொன்னான், இந்த வெளியே ஒருத்தன் இருக்கான் பாருங்க ஆண்டவரே, அந்த ஆயக்காரன், அவனை விட நான் சூப்பர் அப்படின்னா, அவன் சரியில்லாதவன், பாவி அவன் என்று அவன் சொன்னான். அவன் ஜெபத்தை கேட்கலங்க. நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். நியாயம் தீர்க்கிற இடத்துல உட்கார்ந்து தேவனை நோக்கி நான் நல்லவன் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த மேட்டிமை ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். நல்ல கவனிங்க, தேவனிடத்தில் குறை கூற கூட நமக்கு தேவன் விரும்பலைங்க. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவின் ரத்தத்திடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த பிரச்சனையை சரி செய்ய எனக்கு ஞானம் தாங்க. முதல்ல அப்படி கேட்கணும். இப்போ அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். என் மனைவி சரியில்லை ஆண்டவரே, மாற்றித்தாங்க. என் கணவர் சரியில்லை, மாற்றித்தாங்க. அந்த ஜெபத்தை விட்டுருங்க. சரியில்லை என்று நீ தீர்மானித்து தேவனிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல, அந்த ஜெபத்தை விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு புதிய ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க. என் குடும்பத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தந்து என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகளை எனக்கு கிருபை தாங்க. என் கூட பேசுங்க. மோசட் அதான் சொன்ன, ஜனத்தை வழிநடத்துவதற்கு உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. எனக்கு ஆலோசனை கொடுங்க ஐயா. நான் என்னுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஒரு பலன் உண்டாவதாக, எனக்கு ஞானம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கேளுங்க ஆண்டவர் இடத்துல. ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்புங்க. நான் ஏசப்பாட்ட என் மனைவிக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், முதல்ல நீ சரியாக, உன் மனைவியை நான் ஆசீர்வதிப்பேன். என்னதான் ஆண்டவர் சொன்ன, நீ சரியாக. என்ன அர்ப்பணிச்சேன், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்மிடத்தில் அநேக விதமான தேவனுக்கு பிரியமில்லாததை வைத்து நம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு முதல்ல நம்மளை ஆண்டவர்ட்ட ஒப்படைப்போம். உன் தடைகள் மாற உன் குடும்பத்தார் காரணம் கிடையாது. கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். உன் தடைகள் மாறணுமா, நம்ம தான் அதுக்கு காரணமாகணும். என் குடும்பத்தின் காரியங்கள் அல்ல, என்ன தேவன் மாற்றும் பொழுது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்பா கிட்ட சொல்லுங்க, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, நான் என்ன ஒப்படைக்கிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒப்படைப்போமா? முதல்ல நம்மளே ஒப்புக்கிட்டுப்போம். ஆண்டவரே, என் மீது இரக்கம் உள்ளவர் அல்லவா, என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்னை உயர்த்துவீராக, எனக்கு ஞானத்தை தருவீராக, சந்தேகத்தை கொடுக்கின்ற எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கம்ப்ளைண்ட் பண்ணாதபடிக்கு ஆண்டவரை, நான் உம்மிடத்தில் வந்து நிற்க எனக்கு கிருபை தாங்க இயேசுவின் நாமத்தினால. பெரிய காரியங்கள் செய்வீராக ஆண்டவரே. அந்த அற்புதம் எனக்கு நடக்கட்டும். கேளுங்க ஆண்டவரிடத்துல. உண்மையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். கேளுங்க. முதல்ல நம்மை தேவன் தயாரித்து நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இப்ப ஆண்டவர் சொன்னார். சார், நம்ம தயாரிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவர். எங்களை எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். விசேஷமாக எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். எங்களை பலப்படுத்துவீராக. கடைசியாய் ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் அர்ப்பணிங்க. எல்லா தடைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். தரித்திரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக, கடினமான காரியங்கள் மாறட்டும்,
பிதாவே, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஐயா. ஒரு மணி நேரம் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைங்க மேல உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் நன்றி. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவ கிருபை பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. தடைகள் விலகட்டும், வியாதிகள் குணமாகட்டும், திருமண காரியங்கள் உண்டாகட்டும், கற்ப பிறப்பு உண்டாகட்டும். எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளை நாங்கள் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், வேலைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எந்த காரியத்தை நினைத்திருக்கிறார்களோ ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நினைவுகள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஜேசி டிவி வழியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த இந்த ஒரு மணி நேரம் கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜேசி டிவி நடத்தி கொண்டு அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமா நோவா பிரதருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தரிசனங்கள் இன்னும் வளர்வதாக, இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த ஜேசி டிவி உலகமெங்கும் ஆண்டவரே அது ஆசீர்வாதமாய் ஜனங்களுக்கு மாறுவதாக. ஐயா, நீ பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என கருமையானவர்களே, இந்த ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து உங்களை எல்லைகளை பெருக பண்ணுவார். God bless you. God bless you. ஆமென்.